வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஸோ மார்ச் 24th சண்டே எபிசோடு கெட்டப் ரவுண்டு அதனுடைய முதல் பாடினது வந்து வைஷ்ணவி மற்றும் அஜய் கிருஷ்ணா. ஸோ இது வந்து இவங்க பாடினது வந்து மன்னன் படம், ரஜினிகாந்த் நடித்த மன்னன் படம், இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடினது பார்த்தோன்னா எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா. இவங்க பாடின இந்த பாடலை வந்து வைஷ்ணவி மற்றும் அஜய் கிருஷ்ணா பாடினாங்க. வைஷ்ணவியை பொறுத்தவரையே அந்த பாட்டு ஃபுல்லாகவே அதே கெட்டப்பு, அந்த தோரணை, அந்த ஆட்டிடியூடு, ஸோ அந்த ஒரு குயின் மாதிரியே அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுங்கோல் அரசி அப்படி அந்த மாதிரி ஒரு அந்த ஆட்டிடியூடோட அந்த பாடல் முழுவதுமே இருந்தாங்க. அந்த பாடல் முழுவதுமே அதே அந்த இதில் வெகு சிறப்பாக அந்த ஒரிஜினல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரொம்ப நல்லா பாடினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. த்ரூ அவுட் த சாங் பிரமாதமாக அதை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு. அஜய் கிருஷ்ணாவால் மேலே போயிட்டு கீழே வர்றப்ப அந்த மாதிரி பாட முடியல. அவர் வந்து எஸ்பிபி பாடின பாட்டை கிட்டத்தட்ட மலேசியா வாசுதேவன் மாதிரி பாடினார். வழக்கம் போல் கோமாளித்தனம் பண்ணுவாங்கள்ல, இந்த பாட்டை வந்து உதித் நாராயணன் பாடியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை பாட சொன்னாங்க. அதாவது அஜய் கிருஷ்ணாவுடைய குரலை விட அவர் உதித் நாராயணனுடைய டூப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஆரம்பத்தில் 1-2 பாட்டு அவர் பண்ணுறப்ப அது காமெடியாக இருக்கும். அதுவே முழு நேரமாக மாறுறப்ப அஜய் கிருஷ்ணாங்கிற சிங்கரை காலி பண்ணிட்டாங்க. அவரை வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கலைஞனுக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு சோகம். கமல் மாதிரி கெட்டப் போடுவாங்க, ரஜினி மாதிரி கெட்டப் போடுவாங்க, விஜயகாந்த் மாதிரி கெட்டப் போடுவாங்க. இந்த நம்ம நீயா நானால கூட ஒரு ஷோ பார்த்துருப்போம். அவங்களோட ஒரிஜினலுக்கு வேலை கிடைக்காது, அவங்க இந்த மாதிரி டூ போட்டு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு சிங்கருக்கு வந்துருச்சு. அப்படி வந்திருக்கக்கூடாது. விஜய் டிவி சில பேரை வந்து அந்த மாதிரி பண்ணி பெரிய ஆளாக்கி விடுவாங்க. காமெடியெலாம் பண்ணி பார்த்தா சிங்கிங்கில் வந்து பெருசாக ஜெயிக்காத சில பேர் வந்து குக்கு கோமாளியில் போய் பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. பட்டு இவர் இந்த மாதிரி நெகட்டிவாக போயிடுச்சு இவருக்கு. ஸோ இவரை வந்து உதித் நாராயணனோட மிமிக்ரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் கூப்பிடுறாங்க. இது ஒரு சோகம் தான் ஒரு கலைஞனுக்கு. வைஷ்ணவிக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிது. அடுத்த பாடல் வந்து விஸ்வரூபம் படத்துலேருந்து விக்ரம் பாடினார். விக்ரம் அதே கெட்டப்போட அப்படி ஜம்முன்னு வந்து நின்னார். இந்த பாடல் வந்து தேசிய விருது பெற்ற பாடல். கதக் இந்த சாங் வந்து இந்த பாடலுக்கு வந்து கொரியோகிராஃபி பிர்ஜு மகாராஜ்னு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு நடன கலைஞர். அவர் இப்போ காலம் ஆகிட்டார். ஸோ அவருக்கு இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு கோரியோகிராஃபருக்காக நேஷ்னல் அவார்டு கிடச்சது. அதை படத்தில் ஆடிய உலகநாயகன் கமலஹாசன் இந்த எல்லா டான்ஸுமே தெரிஞ்சவர். ஸோ அவர் இந்த பாடல் வந்து கமலஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் சேர்ந்து பாடியிருப்பாங்க. முதல்ல வந்து ஸ்டார்ட் வந்து கமல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பாடுறது வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருப்பார். ஸோ இந்த பாடலை வந்து ரெண்டையுமே சங்கர் மகாதேவன் பாடின போர்ஷன் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் பாடின போர்ஷன் ரெண்டையுமே நம்முடைய விக்ரம் ரொம்ப நல்லா பாடினார். ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது அவருடைய வாய்ஸு, அந்த ஆட்டிடியூடு, அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாடலை எழுதியவரும் உலகநாயகன் கமலஹாசன் தான். அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட வாலி உயிரோடு இருந்திருந்தால் எப்படி எழுதியிருப்பாரோ அதுக்கு ஈக்குவலாக. அப்போ வாலி உயிரோடு இருந்தார், பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் இவர் தான் எழுதினார். ஸோ அவர் கவிஞர் வாலி எழுதியிருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்குமோ அந்த அளவு இருந்ததுன்னா பார்த்துக்குங்க. அப்போ கவிஞர் வாலிங்கிறவர் வந்து மிகப்பெரிய தனியாக சினிமா பாடல் இல்லாமல் அவர் தனியாகவே ராமாயண மகாபாரதத்தை கவிதை நூலாக எழுதினவர், பிரமாதமாக எழுதியிருப்பார். ஸோ அவருக்கு ஈக்குவலாக இவர் எழுதியிருக்கார் அப்படின்னாலே அது மிகப்பெரிய பாராட்டு தான். இந்த பாடலை வந்து சூப்பராக பாடி விக்ரம் அவர்கள் பாடினார். அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த பாடலை பாடினது வந்து சஞ்சீவ் மற்றும் பிரியா ஜெர்ஷன். இவங்க பாடினது வந்து வறுமை நிறசப்பு படத்துலேருந்து சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது. அதாவது ஒருத்தர் டியூனு போட போட அடுத்தவங்க வந்து வரி எழுதுகிற மாதிரி. இது வந்து உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி 2 பேரும் இந்த பாட்டில் நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டு எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். இது வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய படம். 1980 தீபாவளிக்கு வெளிவந்த படம். ஸோ இந்த பாட்டில் உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாடல் அதாவது இது MSV வந்து நம்ம கவியரசு கண்ணதாசன் மற்றும் நம்ம MS விஸ்வநாதன் 2 பேருக்கும் நடக்கிற சண்டை. ஒரு பாட்டு உருவாகிறப்ப அவங்க எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க, என்னென்னலாம் கலாட்டா நடக்குமோ அதை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்து அதை ஒரு பாட்டாக வச்சுட்டார். ஸோ MSV ரோலில் வந்து ஸ்ரீதேவியும்,
கண்ணதாசன் ரோலில் கமலஹாசனையும் வச்சுட்டாரு. அப்படி தான் இந்த பாட்டு அமைச்சிருந்தார். அதை வந்து பிரியா ஜெர்சனும் நம்ம சஞ்சீவும் பிரமாதமாக பாடினாங்க. நம்ம மனோவுக்கு நக்கல் அடித்தார். சஞ்சீவ் வந்து கேமராவே பார்க்கல, பிரியா ஜெர்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. ஸோ பாடலாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ப்ரில்லியண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி கோல்டன் ஷவர் கொடுத்து அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக பாடினது வந்து லின்சி அபார திறமையாளராக இருக்கார். பாடல் மட்டும் இல்லை, அவருக்கு கெட்டப் போட்டாலும் பொருத்தமாக இருக்குது, நடிப்பும் பிரமாதமாக இருக்குது. அவ்வளவு மைன்யூட்டாக பண்ணுறாங்க லின்சி. இந்த பாடல் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சொந்த குரலில் பாடின பாட்டு. பொதுவாக வந்து பெண் வேடமிட்டால் வேற ஒரு சிங்கர் தான் பாடுவாங்க, வேற ஒருத்தர் தான் டப்பிங் கொடுப்பாங்க. ஆனால் கமல் சார் நோஸ் மிமிக்ரி ஆல்சோ. ஸோ அவரே தனக்காக அந்த படத்தில் வந்து வசனம் பேசினது சொந்த குரலில் தான் பேசினார், பாடுனதும் அவர் தான் பாடினார். அது ஒரு ரெக்கார்டு, இவரை யாருமே பண்ணதில்லை. ஸோ ரியல் சகலகலா வல்லவன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல் அமைஞ்சுது. படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சுது. அந்த வருஷம் 2 படம், 1996 இந்தியன், அதாவது மே 9 1996 மே 9 அன்னைக்கு இந்தியன் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக 50 கோடி வசூல் பண்ண படம் இந்தியன் தான். அது ஒரு பேன் இண்டியன் ஹிட்டாக மாறுனுச்சு. இங்கே இந்தியன், தெலுங்கில் பாரதியுடு, ஹிந்தியில் ஹிந்துஸ்தானி. ஸோ அது ஒரு பேன் இண்டியான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு பேன் இண்டியன் ஹிட்டாக மாறின படம். அதுக்கப்புறம் அதே வருடம் தீபாவளி 96 தீபாவளிக்கு அவ்வை சண்முகி, அது வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. அதாவது கமல் சார் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் 1.5 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தோட உரிமை, அதாவது சென்னை, மைசூர், ஓவர்சீஸ் வாங்கினார். அவருக்கு அந்த படத்தில் லாபம் மட்டுமே 5 கோடி ரூபா கிடச்சிது. சென்னை கலெக்ஷன் மட்டுமே 1.5 கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு, சென்னையில் 4 தேட்டரில். இது வந்து அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சாய் வித் சித்ராவில் பேட்டி கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய கலெக்ஷன் இந்த படம், மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சுது. இந்த பாடலை வந்து நம்ம லின்சி வந்து பிரமாதமாக பாடி பிரமாதமாக நடித்து எல்லாருடைய பாராட்டையும் வாங்கி சில விஷயங்கள்லாம் நடித்து காமிச்சாங்க. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. இவங்க வந்து மல்டி ஃபேசட்டடாக மிகப்பெரிய ஆளாக வருவார்னு சொல்லி ஷான் ரோல்டன் வாழ்த்தினார். அவங்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அடுத்த பாடல் வந்து சாய் சரண், சூப்பர் சிங்கரில் பழைய சாய் சரணும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீபிரகாஷ் காஞ்சிபுரம், இவங்க 2 பேரும் பாடினாங்க. இவங்க பாடினது வந்து சதி லீலாவதி படம். சதி லீலாவதி படத்தில் வந்து உலகநாயகன் கமலஹாசனும் நம்ம சின்ன குயில் சித்ரா அவர்களும் சேர்ந்து பாடின பாட்டு, கவிஞர் வாலி, அதே மாதிரி இசை இளையராஜா. ஸோ இந்த படத்தில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தில் உள்ள ஒரு யூஎஸ்பின்னு சொல்லலாம். யூஎஸ்பி என்னென்னா, இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ஜோடியாக கோவை சரளா. முதல்ல யாருமே ஒத்துக்கலை. என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோ, உங்களுக்கு போய் ஒரு காமெடியன் வந்து ஹீரோயினாக நடிக்கிறதா அப்படின்னு ஒத்துக்கலை. இல்லை, கமல் சார் சொன்னார், இந்த படத்தில் வந்து கோயம்புத்தூர் பாஷை பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டரு, அதுக்கு வேறு யாரையோ நடிக்க வைக்கிறத விட அது நல்லா தெரிஞ்ச கோவை சரளாவையே நடிக்க வச்சா தானே கரெக்டாக இருக்கும், அதுவும் காமெடி ரோல் தானே இது, அவங்க பண்ணால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் லாஜிக்காக சொல்லி புரிய வச்சு கோவை சரளாவே நடிக்க வச்சு, இந்த படத்தில் கோவை சரளா தான் கமல் சாருக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கு கற்றுக் கொடுத்து, வாத்தியாராக இருந்து கற்றுக் கொடுத்து அவரை வந்து சிறப்பாக அந்த பாஷையை பேச வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இதோட யூஎஸ்பி. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. முதல்ல மறுத்தவங்கெல்லாம் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு பின்னாடி ஒத்துக்கிட்டாங்க. இந்த பாடல் வந்து பழைய சினிமா பாடல் வரிகள், அதாவது கமல் சார் நடித்த பாட்டு வரி, அது எல்லாமே பொன்மேனி உருகுதே, இது எல்லாமே அவரோட பாட்டு. நேற்று ராத்திரி, தூக்கம் போச்சுது, இஞ்சி இடுப்பழகா, எல்லாமே கமலஹாசன் பாட்டு. வாலி எழுதியிருப்பார். அதை அப்படியே இந்த டியூனுக்கு கரெக்டாக கொண்டு வந்து பொருத்தி, ஏற்கனவே காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன்னு ஒரு பாட்டு வரும். அதில் இப்படி தான் பழைய பாட்டு படத்தோட பேரெல்லாம் யூஸ் பண்ணி வாலி எழுதியிருப்பார். இந்த முறை பாட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஹிட் பண்ணி விட்டார். அதை வந்து சாய் சரணும் ஸ்ரீநிதியும் பிரமாதமாக பாடினாங்க. குறிப்பாக ஸ்ரீநிதி பிரமாதமாக பாடினாங்க. இதை ஏற்கனவே ஜூனியரில் வந்து பரத் பாடியிருப்பார். பரத்தும் ஆனந்தும் சூப்பராக பாடினாங்க. இவங்களுமே நல்லா தான் பாடினாங்க, சும்மா சொல்லக்கூடாது. கோல்டன் ஷவர் கிடச்சிது. சண்டே மார்ச் 24 ஷோவுடைய கடைசி பாடல் வந்து விக்னேஷ் மற்றும் ஜான் ஜெரோம் லாஸ்ட்டு, அதாவது சேவிங் த லாஸ்ட் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விக்னேஷும் ஜான் ஜெரோமும் வந்து ஒரு கலக்குனாங்க. அவங்க பாடினது வந்து தளபதி படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மெகா ஸ்டார் மம்முட்டி
மலையாள திரையுலகில் மாபெரும் கதாநாயகன் மம்முட்டி, இங்கே ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் வந்து தளபதி. 1991 தீபாவளிக்கு வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இயக்குனர் மணிரத்னம். இந்த படத்துடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, மணிரத்னம், இளையராஜா, வாலி 3 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ண கடைசி படம். மணிரத்னமும் இளையராஜாவும் ஒன்றா ஒர்க் பண்ண கடைசி படம். 92 ரோஜா வந்துருச்சு. ரஹ்மான், வைரமுத்து, மணிரத்னம்னு கூட்டணி மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அஞ்சலி, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணாங்க. நாயகனில் வந்து வாலி ஒர்க் பண்ணல, பட் நாயகனில் மணிரத்னம், இளையராஜா ஒர்க் பண்ணாங்க. இதயத்தை திருடாதே வாலி, மணிரத்னம், இளையராஜா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இன்னும் பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, மௌனராகம் கம்ப்ளீட் ஆல்பம் வாலி தான் எழுதினார். வாலி, இளையராஜா, மணிரத்னம். இந்த முறை 91 முடிஞ்சு போச்சு அவங்க கூட்டணி. இந்த பாடல் வந்து கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸ் இந்தியன் சினிமாவோட பிளேபேக் சிங்கர்ஸ் எஸ்பிபி அண்ட் ஜேசுதாஸ். ஸோ எஸ்பிபி, ஜேசுதாஸ் 2 பேரும் பாடின பாடல். இந்த 2 பேர் பாடின பாடலை வந்து ஜானும் விக்னேஷும் பாடினாங்க. பொதுவாக வந்து அந்த ஒவ்வொரு எபிசோடுடைய கடைசியில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும். விஜய் டிவி சூப்பர் சிங்கர்னாலே அந்த கடைசி பாட்டு சென்டிமெண்ட்டு, அழுகாட்சி கொஞ்சம் இருக்கும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டு ஸ்ருதி, சனிக்கிழமை வந்து ஸ்ருதி அவங்க அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்ததை வச்சு அழ வச்சாங்க. இப்போ வந்து விக்னேஷுடைய ஃபாதர், அவங்க வந்து அவரை வந்து கடைசியாக பார்த்தது 2011 இவர் பாடினப்போ பார்த்தது, அந்த நினைவுகள், அந்த ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. இவங்க பாடினது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. 2 பேருமே பிரமாதமாக பாடினாங்க. அவங்க 2 பேரும் முதல் தடவையாக சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடைச்சதில் ஆச்சரியமே இல்லை. இந்த முறை எல்லாருமே சிறப்பாக பாடினதுனால தெர் இஸ் நோ எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே கோல்டன் ஷவர் கிடைச்சா அப்புறம் எப்படி எலிமினேட் பண்ண முடியும்?